வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் நெல்லிக்காய்க்கு நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது. ஸோ குறிப்பாக பண்டைய தமிழ் இலக்கியங்களில் கூட நெல்லிக்கனியை பற்றிய பல குறிப்புகள் இருக்குது. அது மருத்துவ முறைகள்லையுமே சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய நோய்களை தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றதுக்கான குறிப்புகளும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நெல்லிக்காயை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமான முறையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உச்சந்தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டும். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்குவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நமக்கு பீட்ரூட் ஜூஸ் தூண்ட ஆரம்பிக்கும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவையெல்லாம் மிக விரைவில் ஏற்படுவதை முன்னாடி தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்திக் கொள்வதற்கும் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் நமக்கு இல்லாமல் தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்துக்கு ஏற்ப தான் நம்மளுடைய உடல் எடை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் அவங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு அருந்த வேண்டிய, அதாவது குடிக்க வேண்டிய ஒரு ட்ரிங்காக, ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பானமாக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தாலே போதும். அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத முன்னாடியே ஸ்டாப் பண்ணும். உங்களுடைய உடல் எடையும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அது அதிக கொழுப்புகளையும் கரைச்சு அந்த ஹை கொலஸ்ட்ரால்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த கொலஸ்ட்ரால் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலாக அது மாற்றிட்டு உடல் எடைய சைடு எஃபெக்ட் இல்லாமல் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு குறைச்சி தரும். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைச்சிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாது சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். மேலை நாடுகள் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளான்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக அது குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்டியோ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே எலும்பு சார்ந்த பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நன்றாக கூர்மையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் நமக்கு கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு அது ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வெகுவாக குறைக்கப்படும். எனவே கண் பார்வை ரொம்ப ரொம்ப கூர்மையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து நலமோடு இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கூர்மையான பார்வை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்பாடு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரி மூளையினுடைய செயல்பாடு திறன் வேகமாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய
ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. மூளைக்கு இதன் மூலமாக சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு இருக்கும். மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தடுத்துக் கொள்ளலாம், வராமலும் வந்து தடுத்துக்கலாம். அதே போல நமக்கு வந்து குணமும் படுத்திக்கலாம். ஸோ எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக ஞாபக சக்தி பெற்று நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம், மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே ஒரு சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகம். ஸோ இந்த விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளான சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பொதுவான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த விட்டமின் சி எனும் உயிர் சத்து கிடைக்கிறதால தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய இந்த ஜலதோஷம், வறட்டு, இருமல் இதெல்லாமே வேகமாக குணமாயிடும். டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ், காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது வறட்டு, இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற நச்சு கிருமிகள் மற்றும் அந்த ஆபத்தான கிருமிகளை அழித்து வெளியேற்றி உடல் இருந்து அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய பணியை நெல்லிக்காய் ஜூஸ் செய்யும். இதனால சுவாச நோய்கள் வந்து நமக்கு தீர்ந்து போயிடும். ஆஸ்துமா போன்ற பிற பிரச்சனைகள் கூட நமக்கு வராது. சுவாசம் நமக்கு புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும். இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆஸ்திரோ கிளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இந்த ஆஸ்திரோ கிளேரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் கரையக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார் சத்து, இந்த வேதிப்பொருள் எல்லாமே இது அதிகமாக இருக்கிறதால இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து படியறதை தடுத்துரும். அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம வந்து குறைத்து கொண்டு நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டும் இதயத்திற்கு வளமான அளவில் வைத்துக் கொள்வதால இதயத்திற்கு ரத்த நாளங்களில் செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் எப்போதுமே சீராக இருக்கும். அப்போதான் ரத்த ஓட்டம் எல்லாம் எதுவும் இல்லாத இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து நலமோடு இருக்கலாம். இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையை வந்து நம்ம குணப்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போதான் நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சருமம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு 50 மில்லி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனஸ், அந்த வறட்சி தன்மையெல்லாம் நீங்கும். சரும பளபளப்பு தன்மை வந்து இன்னும் கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பெரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த முகப்பொரு ஏற்படாமலும் நெல்லிக்காய் ஜூஸும் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களையும் நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையும் கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றமடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் பாதுகாக்கிறதால் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதான் குறிப்பாக சொல்லணும்னா தோல் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைப்பதற்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். அதிக நேரம் கண் விழிக்கிறது, மாமிச உணவுகள், இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் போன்ற பல காரணங்களால் பலருக்கும் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது, செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படுது. தொடர்ந்து காலையில் நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு இது வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளும் கழிவுகளும் வந்து வெளியேறிடும். வாயு தொல்லை எல்லாம் உங்களுக்கு போயிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை தடுத்து உடலை வந்து குளிர்ச்சி அடைய வைத்துக் கொள்வதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற கடுமையான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சரி பண்ணிட்டு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதிக ஊட்டச்சத்து மிகுந்தக்கூடிய ஒரு பானமாக இருக்கிறதால இதுக்கு காரணம் நெல்லிக்காய் ஜூஸ் கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான பல அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் இருந்திருக்கு. தொடர்ந்து தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். எனவே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அதை நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.